ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போதை இல்லா தமிழ்நாடு என்னும் தலைப்பில் இளைஞர்களுக்கு மத்தியில் அதிகரித்து வரும் போதை பழக்கத்தை கட்டுப்படுத்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ், மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆகியோர் பங்கேற்று போதைக்கு எதிராக உறுதிமொழி எடுத்துக்கொண்டு மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்து மாரத்தானில் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தொடங்கிய இந்த மாரத்தான் ஓட்டம் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் விழிப்புணர்வு வாசகங்கள் பொறித்த டி-ஷர்ட் அணிந்தவாறு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரியா முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் தலைமை தாங்கி பேசும்பொழுது, மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் கழிவறைகள் முறையாக பராமரிக்க வேண்டும், சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், அரசு வழங்கும் நிதியினை முறையாக செயல்படுத்த வேண்டும், ராணிப்பேட்டை மாவட்டத்தை அனைத்து துறைகளிலும் முதன்மை பெறும் வகையில் பணியாற்ற வேண்டியது இங்குள்ள அனைத்து துறை அலுவலர்களின் பொறுப்பாகும். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் எனது கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். தவறுகள் எந்த துறையிலும் நடக்கக்கூடாது. தவறு செய்யும் அலுவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். முதல்வரின் அனைத்து திட்டங்கள் சலுகைகளையும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பதே அலுவலர்களாகிய உங்களின் முதற்கண் கடமையாகும். நோ கரப்ஷன், நோ கமிஷன் என்ற தாரக மந்திரத்தினை நினைவில் கொண்டு அனைத்து துறை அலுவலர்களும் பணியாற்ற வேண்டும் என்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் ஆயிலம் ஊராட்சியில் கனிமம் மற்றும் சுரங்கம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 17.25 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரியா பார்வையிட்டு கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள், சமையலறை, கழிவறை உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து புதிய கட்டிடத்தை திறந்து வைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். தொடர்ந்து ஆயிலம் கால்நடை மருந்தகத்தில் பார்வையிட்டு மருந்தகத்தில் கால்நடைகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள், மருந்து இருப்பு குறித்து கேட்டறிந்து பராமரிக்கப்படும் பதிவேடுகளை ஆய்வு செய்தார். பின்னர் ஆயிலம் ஊராட்சி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மாணாக்கர்களின் கற்றல் திறன் குறித்து ஆய்வு செய்தார். மேலும் ஆயிலம் ஊராட்சி சுடுகாடு சாலையில் கனிமம் மற்றும் சுரங்க திட்டத்தின் கீழ் ரூபாய் 8.94 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கல்வெட்டினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் செம்பேடு ஊராட்சிக்குட்பட்ட உயலை கிராமத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி போடும் பணியை மாவட்ட ஆட்சியர் பிரியா பங்கேற்று கால்நடைகளுக்கு கோமாரி தடுப்பூசி போடும் பணியை தொடங்கி வைத்தார். கோமாரி தடுப்பூசி முகாம் மாவட்ட முழுவதும் வருகின்ற ஜூலை 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் 1,90,000 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட உள்ளதாக தகவல் தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்பு துறை மண்டல இணை இயக்குனர், உதவி இயக்குனர் திருநாவுக்கரசு உட்பட பலர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பரமேஸ்வர மங்கலம் கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ் பங்கேற்று 304 பயனாளிகளுக்கு ரூபாய் 7,33 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர், மக்களை தேடி அதிகாரிகளே மக்கள் வசிக்கும் பகுதிக்கு வந்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொள்கின்றனர். இந்த முகாமை பொதுமக்கள் பயன்படுத்தி அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். முன்னதாக அனைத்து துறை சார்பில் வைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பார்வையிட்டார். மேலும் முகாமில் கோரிக்கை மனுக்களை பொதுமக்களிடமிருந்து அமைச்சர் பெற்றுக்கொண்டார்.